நானா நீயான்னு இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். இப்போ உன்னுடைய சுமங்கலி பூஜைக்கு பங்கம் ஏற்பட்டாச்சு. சுமங்கலி பூஜை ஒழுங்கா நடக்காம உனக்கு எந்த விதமான சக்திகளும் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுதா? பைரவா, உன் ஆளை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா? நடக்க போற காரியத்துக்கு இப்படி அபசகுணமா பேசுனா நானே சரியான பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ருத்ரா, பொறுமையாயிரு. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. கடிக்கே, வெள்ளிக்கிழமை அந்த பரமேஸ்வரன் மொத்த சக்திகளையும் கொடுக்க போற அந்த அம்மனுடைய திருமாங்கல்யம் இதோ என்னோட கையில. அப்ப நீ சொன்னவங்க இவங்க தானா? சக்கராபுரிக்கு வந்திருக்கிற புது விருந்தினர்கள் இவங்க தானா? அவங்களை எதுக்கு இங்க நெருங்க விட்ட? வந்த வழியை பார்த்துக்கிட்டு திரும்பி போக சொல்ல. ஸ்ரீ சக்கரம் ஒண்ணும் மாம்பழம் கிடையாது பறிச்சு திங்கிறதுக்கு. உன்னால முடியலைன்னா சொல்லு, நானே இவங்களை திரும்பி அனுப்பி வைக்கிறேன். எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. முதல்ல இவங்க ஊரை விட்டு வெளியே போகணும். நம்ம காரியத்துல யாரும் மூக்க நுழைக்க கூடாது. விருப்பாக்ஷா, இவங்களால நம்ம காரியத்துக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படாது. விருப்பாட்ச சாஸ்திரிகளே, கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியா இருங்க. நீங்க அந்த தாயை ஆராதிக்கிறவர். உங்களை தவிர அந்த திருமாங்கல்யத்தை யாராலையும் கொண்டு வர முடியாது. ஒருவேளை யாராவது தொட முயற்சி பண்ணிருந்தாலும் அந்த தாய் அவங்களை எரிச்சு சாம்பலாக்கி இருப்பா. கவலைப்படாதீங்க. உங்க குறிக்கோளுக்கு ஒரு அணிலா நான் சேவை புரிவேன். ஆனா உங்களுக்கு கிடைக்க போற பலன்ல எனக்கு பங்கு தேவையில்லை. ஏன்னா அது என்னோட குறிக்கோள் கிடையாது. என்னோட குறிக்கோள் லட்சியமே வேற. என்னது? அவருக்கு வேண்டிய எதிரி சக்கராபுரிக்கு வந்திருக்காங்களாம். அவங்க கிடைச்ச உடனே கிளம்பிடுவாங்க. அப்படின்னா சரி. கடிக்கே, இந்த திருமாங்கல்யம் யாரும் சந்தேகப்படாத வகையில தான் இந்த காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். இப்ப நீ உன்னுடைய சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரும் செய்யக்கூடாத காரியத்தை நீ என் கையால செய்ய வச்சிருக்க. இந்த காரியத்துல நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைச்சே தீரணும். தாயே, உன்னுடைய இந்த மகனை மன்னிச்சிடு. பிள்ளைங்களோட மனசுல விதைக்க கூடாத ஆசைகளை விதைச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ நீதான். ஜெய் மகாகாளி. இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய லட்சியம் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது தெரியும். இதுல எங்க எதிரி கூட உங்களுக்கு தடையா இருக்கலாம். அதனால நீங்க ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையா எடுத்து வைக்கணும். என்ன? உங்க எதிரியால இந்த காரியத்துக்கு தடை ஏற்படுமா? உங்களுடைய எதிரி யாரு? அதெல்லாம் ஒரு விசித்திரமான உண்மை விருப்பாக்ஷா. அப்புறமா நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். செய்யறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. யோ சேகரா, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும். உன் சீட்டை கிழிக்கிற அளவுக்கு வேலை செய்யறேன் பாரு. என்ன சேகரா இப்படியே நிக்கிற? அங்க பாரு, நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது பாரு. போய் தண்ணியை ஊத்தி அணைக்க பாரு. நீ ஏன் என்ன முறைக்கிற? உன் சகலைக்கு உதவி செய்ய. மாரியா, இவர் சொல்றதுல எத்தனை பொய் எத்தனை உண்மைன்னு எனக்கு தெரியும். ஏடா உடமா ஏதாவது பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கிறதே அந்த ஆளுக்கு வேலையா போச்சு. பேசிக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த குடும்பம் பெரிய டிராமா கம்பெனி, இதுங்களை நம்பாத அப்படின்னு. இப்ப பாருங்க என்ன ஆச்சு. ஆள் ஆடுற இந்த மாதிரி நாடகத்தால தான் என் குடும்பமே பாழா போச்சு. இந்த ஆளோட நிம்மதியை கெடுத்துட்டு எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கிறது. சரி போதும் விடுங்கப்பா. அவனுக்கு ஏதோ தோணுச்சு அந்த மாதிரி சொன்னா. அதுக்குன்னு அம்மன் விஷயத்துல போய் யாராவது இப்படி விளையாடுவாங்களா? கோவில்ல பிரசாதம் பண்றதை தவிர இவருக்கு வேற என்ன தெரியும்? இங்க பாருங்க, இவரை பத்தி உங்க அளவுக்கு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அம்மன் விஷயத்துல மட்டும் இவர் எப்பவும் பொய் சொல்லவே மாட்டார். வீட்ல நாங்க கூட பார்த்தோம். நெருப்பு பிடிச்சிருந்தது, அம்மனோட தாலி அறுந்து விழுந்தது. சாக்ஷாத் அந்த அம்மனே இவங்க வீட்டுல குடி இருக்கிறதா இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க வந்தோம். தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாதுமா, இவங்க வீட்டுல தினம் இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும்.
பஞ்சாக்ஷரி போதும் விடுப்பா. இதவர் இத பத்தி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காத. ஏதோ தப்பாயிடுச்சு. ஆமா, தப்பாயிடுச்சு. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நீ என்ன சொன்னமா? நீங்க சொன்னது உண்மைதான். அம்மனோட விஷயத்துல பெரிய தப்பு நடந்துருச்சு, அபச்சாரம் நடந்துருச்சு. இது ஒரு அபசகனம். அவர் சொன்னது உண்மை. அம்மனோட தாலி காணாம போயிடுச்சு. யாரோ திருடி இருக்காங்க. யார் மணி? இவங்க குடும்பத்தாளா? இவர் பண்ற டிராமா போறாதுன்னு நீ வேற வந்திருக்கியா? என்ன சொன்ன நீ? தாலியா யாரோ திருடிட்டாங்கன்னு தானே? அம்மன் கழுத்துல பாரு, அப்படியே இருக்கு. இங்க பார்மா, அம்மனுக்கு சுமங்கலி பூஜை நடக்க இருக்கு. இந்த நேரத்துல யாராவது திருடுவாங்களா? கண்டதையும் பேசி எங்களை குழப்பிட்டு இருக்காத போ. நான் இப்போ சொன்னதெல்லாம் உண்மை. அம்மனோட தாலியை திருடி இருக்காங்க. அம்மனுக்கு சுமங்கலி பூஜை அன்னைக்கு சக்தி கிடைக்காம தடுக்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். சந்தேகம் இருந்தா அம்மன் கழுத்துல இருக்கிற தாலியை நல்லா பாருங்க. அது போலியானது. உண்மையான தாலியை இப்பதான் அந்த கெட்டவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையான தாலி இப்படி இருக்காது. உத்து பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தேசிகரே, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான். அது அம்மனோட உண்மையான தாலி இல்ல, அது போலி. என்னப்பா நடக்குதுங்க? அம்மனுடைய தாலியையே திருடிட்டாங்கடா. இன்னும் இங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள உண்மையான தாலி வரலன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அம்மனுக்கு முழு சக்தி இருக்காதே. அது மட்டும் இல்லாம ஸ்ரீசக்கர உற்சவம் வேற நடக்குமே. அதை காப்பாத்துற சக்தி அந்த அம்மனுக்கு இருக்காதே. தெய்வமே, நாம நினைச்ச காரியம் நடந்தாச்சு. அம்மனுடைய தாலியை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை எங்க வைக்கணும்? 2 நாளைக்கு இதை எப்படி பாதுகாக்கிறது? அங்க அம்மனுடைய கழுத்துல இருக்கிற போலி தாலிக்கு சுமங்கலி பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் இதை நாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தான் பல பிரச்சனைகள் வரும். சாஸ்திரி, பேசாம உங்க வீட்லயே வச்சுக்கோங்களேன். அறிவு கெட்டவனே, முட்டாள்! இத கொண்டு போய் வீட்டுல வைக்கிறதுக்கு இது என்ன சாதாரண தங்கம்னு நினைச்சியா? நீங்க அனுமதி கொடுத்தா திருமங்கல்யத்தை நான் வச்சுக்கிறேன். ருத்ரா, இது சாதாரண பொருள் கிடையாது. மிக சக்தி வாய்ந்த அம்மனுடைய திருமாங்கல்யம். அந்த அம்மன் ஒரு மாயாவி. அவளுடைய திருவிளையாடலை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இந்த தடவை ஒரு கை பார்த்துடலாம். ஒண்ணு அந்த அம்மன் ஜெயிக்கணும், இல்ல நாம ஜெயிக்கணும். பைரவா, என்ன பண்ணலான்னு நீ சொல்லு. ஜெய் மகாகாளி! புரிஞ்சு போச்சு பைரவா. அம்மனுடைய தாலியை ஒளிச்சு வைக்கிறதுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எதுவும் இருக்க முடியாது. கட்டிக்கு இடத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்.
இதை இனிமே எப்படி பாதுகாக்கிறது? அந்த பொறுப்பை என் கையில விட்டுடு பைரவா. தாயே, ஜெய் மகாகாளி! என்ன நெருப்பு இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மனுடைய திருமாங்கல்யத்துக்கு இது அக்ஞாதவாசம். அப்படின்னா அம்மனுடைய தாலிய வைக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இதுதான். யாரு கண்ணலையும் படாத அளவுக்கு இது இங்க பாதுகாப்பா இருக்கும். அம்மா தாயே, தெய்வ சக்திகளா இருக்கட்டும், இல்ல மனுஷ பிராணி ராட்சச சக்திகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த மாய ரேகையை தாண்டி உள்ள போக கூடாது. எத்தனையோ வருஷங்களா நாம கண்ட கனவு நினைவாகிற நேரம் இப்ப வந்தாச்சு. இனி எந்த ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தக்கூடிய சக்தியை அவ இப்ப இழந்துட்டாள்ல. ஆனா இதுக்கு யாராவது ஒருத்தர் காவல் இருந்தே ஆகணும். மாரியப்பா, சரி, நான் காவல் காக்கிறேன். கடைசியில் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து போயிடுச்சு. அம்மனோட விக்கிரகத்துல இருந்து ரத்தம் வந்துருச்சு. ஸ்ரீ சக்கரம் நிச்சயமா திருடு போகுங்கிற செய்தியும் வந்தாச்சு. அந்த அம்மனையே கட்டி போட முயற்சி பண்றாங்கங்கிற செய்தியும் வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன வெற்றி தான் சேகரா. பக்தி நிறைஞ்சிருக்கிற அம்மன் இறங்கி வருவா. அதுக்கப்புறம் பாரு, கெட்டவங்களாம் தெரிச்சு ஓடுவாங்க. இல்ல சுமங்கலி பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள உண்மையான தாலி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அம்மனுக்கு சக்திகள் எல்லாம் கிடைக்கிறது அந்த மாங்கல்ய பலத்தால தானே. இப்ப எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, கேட்கவா? என்ன அம்மனோட தாலிய பத்தி தினமும் கோயிலுக்கு போறவங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மூர் ஜனங்களுக்கும் தெரியும். ஆனா அமிர்தாக்கு எப்படி தெரியும்? ஆமா அமிர்தா, அம்மனோட கழுத்துல இருக்கிறது போலி தாலின்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுமா அமிர்தா, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? ஐயோ, இவங்க செஞ்ச பல அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மாயமர வித்த இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் காலையில முதல்ல போனது கோவிலுக்கு தாம்மா. அப்போ பார்த்து திருமாங்கல்யம் வேற மாதிரி இருந்தது, உங்க கூட வந்தப்போ வேற மாதிரி இருந்தது. அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி அவ்வளோ நம்பிக்கையே சொன்னியா? அதான் எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அமிர்தாவால நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. சுமங்கலி பூஜைக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அதுக்குள்ள உண்மையான தாலி எங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, போலி தாலிக்கு பூஜை பண்றதுனால சக்தியே கிடைக்காதுல்ல. அமிர்தா, உன்னால இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க வரவழைச்சிருக்காளோ என்னவோ. அந்த அம்மனுக்கு உதவி செய்யற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரியவ கிடையாது. என்னோட சில காரியங்களுக்கு அந்த அம்மனோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன கூட்டாங்க? என்ன நடக்குதாங்க? அது வந்து ஐயா, உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம்னு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா உங்களை வீட்டுல பார்க்க முடியல. ஒரு வேலையா வெளியே போயிருந்தேன், அதான் அப்ப வீட்டுல இல்ல. ஓஹோ, என்ன வேலை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏய், என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. நான் எங்க போறேன் என்ன பண்றேங்கிறத தகுதி இல்லாத உனக்கு சொல்லணுமா? வர வர வாயும் அகங்காரமும் உனக்கு ஜாஸ்தியா. இல்ல, நீங்க வெளியில போங்க, இல்ல கோயிலுக்குள்ள இருங்க. எங்க இருந்தாலும் அபசகுணம் ஆயிடுச்சுல, அதான் கேட்டேன். பஞ்சாக்சரே, அவனை அடிச்சு வெளியில துரத்து. அதிகமா பேசுறான். அம்மனோட தாலி திருட்டு போயிடுச்சு. அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன? அம்மனுடைய தாலி திருடு போச்சா? என்ன பேச்சு பேசுறீங்க? அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு உங்களை கேட்கலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பங்காரி, நீ ரொம்ப சின்ன பையன்.
சின்ன பையனாவே நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. பஞ்சாக்சரி, என்னாச்சு? அவன் என்னென்னமோலாம் சொல்றான். உண்மைதாங்க ஐயா, அம்மனோட கழுத்துல இருந்த உண்மையான தாலிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்ன? உண்மையான தாலியை திருடிட்டு போயிட்டாங்க? அம்மன் கழுத்துல இருந்த உண்மையான தாலி போய் இப்ப போலி தாலி தான் தொங்குது. இப்ப என்ன பண்றது சாஸ்திரி ஐயா? சுமங்கலி பூஜைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அம்மனுடைய கழுத்துல உண்மையான தாலி இல்லனா அம்மனுக்கு எந்த சக்தியும் கிடைக்காம போயிருமே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அம்மனுடைய திருத்தலத்துல என்னெல்லாம் நடக்குது? அம்மனுடைய ஸ்ரீ சக்கரத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிற திருட்டு பசங்களோட வேலை தான் இதெல்லாம். அம்மனோட சக்தியை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்பதானே ஸ்ரீ சக்கரத்தை அபகரிக்க முடியும். இதுதான் விஷயம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நான் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. சகி, குடிச்சிட்டு வந்துட்டியா? ஸ்ரீ சக்கரம் தொலைஞ்சு போனதெல்லாம் வெறும் வதந்தி, அவ்வளவுதான். தேவையில்லாம இந்த விஷயத்தை சொல்லி மக்களை எல்லாம் பீதியடை செய்ய வேண்டாம். தாலி எதுவும் திருடு போலேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா இத்தனை பேர் சொல்றது பொய்யா? ஒரு கண் வேணா ஏமாறலாம், ஆனா எல்லாரு கண்ணுமே ஏமாந்து போகும். எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதே. சாஸ்திரி ஐயா, நிஜமாவே இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. பஞ்சாக்சரி, வா போய் பார்க்க. வாங்க போலாம். நீங்களே பாருங்க, இது போலி தாலி தானே? நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா, இது போலி தாலி தானே? எனக்கு இன்னும் என்னோட சந்தேகம் தீரவே இல்லை. அது உண்மையா போலியான்னே தெரியல. ஏன் சொல்றேன்னா, அம்மனோட தாலியில அவ்வளவு ஒன்றும் மாற்றம் தெரியலையே. ஆமா, இது உண்மையான தாலி இல்ல. யாரோ கெட்டவங்க நம்ம ஸ்தலத்துக்கு கெட்ட பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. எங்கேயும் போயிருக்காரு. தாலி நிச்சயமா வந்துடும். அம்மனுக்கு அந்த சக்தி நிறையவே இருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னாச்சுமா? என்ன விஷயம்? பஞ்சாங்கத்தை பாக்குறீங்க? சரோஜா, இன்னைக்கு மத்தியானம் 3 மணி வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இருக்குமா? பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கு வந்திருக்கீங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கங்க. அப்படியா? அப்படின்னா சரி. அம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, எனக்கும் பிரசாதம் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். லலிதா, என் பைய கொண்டு வந்து கொடு. ஏங்க மல்லி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டா நிச்சயமா நடக்குமா? அதனால நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு. அதென்னங்க நீங்க எனக்கு சொல்றது? ஐயோ, நான் எங்க உங்களுக்கு சொன்னேன்? நான் மல்லி தானே சொல்லிட்டு இருக்கேன். மல்லி, நான் இப்ப கோவிலுக்கு போயிட்டு வரணும். நானும் போயிட்டு வரணும். நீங்க ஒண்ணு ஏன் கூட வர தேவையில்ல. நான் வரத நீங்க தடுக்காதீங்க ப்ளீஸ். மல்லி, நீ ஒரு வார்த்தை சொல்ல. அவரும் வரட்டுமே அமிர்தா. அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டு போட்டோம். நீங்க அவரை பாக்குறீங்க. காதலிக்கிற பொண்ணு பின்னாடியே போறது ஒரு தனி சுவாரஸ்யம். ஏன் பைரவா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்க? அம்மனுடைய இதிகாசத்தை நாம பார்த்திருக்கோம். அம்மனையே கட்டி போடுற நம்மளுடைய சக்தி எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யும் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உன்னோட சந்தேகம் நியாயமானதுதான் பைரவா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சக்திகளை நாம நம்பணும். அவதான் நமக்கு சக்திகளை கொடுத்திருக்கா. அவ கொடுத்த சக்திகளை நாம அவளுக்கு எதிராவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல என்ன தப்பு இருக்கு? நாம தோத்தாலும் அவ தோத்த மாதிரி தான், நாம ஜெயிச்சாலும் அவ தோத்த மாதிரி தான். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். காட்டிக்கு இப்ப எனக்கு அம்மனுடைய சன்னதிக்கு போகணும்னு தோணுது. பாபா, அது தப்பாயிடும் எனக்கு தோணுது. அந்த அம்மனையை கட்டி போட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அம்மனோட தாலி நம்ம பாதுகாப்புல இருக்க. பதட்டப்படாத ருத்ரா.
அந்த அம்மன் சக்தியை இழந்துட்டு நிக்கிறா. அவளால எந்த அதிசயத்தையும் நிகழ்த்த முடியாது. எந்த தப்பு நடக்காதுங்கிற தைரியத்தோட என் பின்னாடி தொடர்ந்து வா, நான் இருக்கேன். சாஸ்திரிகளே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட நான் பேசணும். எனக்கு வேலை இருக்கு. உங்க கூட பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. ஆனா நான் உங்ககிட்ட இப்ப அவசியம் பேசியே ஆகணும். என்னோட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ற வரைக்கும் உங்களை கேள்வி கேட்கறத நான் நிறுத்த மாட்டேன். என்ன சொன்னாலும் அவ்வளவுதான். எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். அம்மனோட தாலி திருடு போனதுல உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன பேசுறேன்னு யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா நீங்க? எப்ப பார்த்தாலும் ஏடகுடமா பேசி என்னுடைய வகுத்தறிச்சலை கிளப்புறதுலே குறியா இருக்கீங்க நீங்க. வயசுல பெரியவராச்சேன்னு நான் அமைதியா இருக்கேன். செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டீங்கல்ல, கடைசியில் அம்மனோட கழுத்திலேயே கை வச்சிட்டீங்கல்ல.